அது என்ன ப்ரோ? பயமா இருக்கு. ஆமா இருக்காரு. ஸோ என்கிட்டே அவர் வந்து ஒரு சவாலாவே எல்லாரும் செத்துருவாங்க. என்னால இன்ன வரைக்கும் நம்ப முடியல. அப்படி ஒரு இன்சிடென்ட் எங்க அப்பாவுக்கே நடந்திருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்க ஒரு ஹாரரான பிளேஸுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுனாலே மக்கள் யாருமே இந்த சைடு நடமாட்டமே இருக்காதாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றக்காண்டி தாங்க இங்கே வந்திருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த லைட் எரியுது பார்த்தீங்களா, அங்கே பூரா தெரு லைட்டு மாதிரி, அது பூராமே ஏரியாங்க. ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்மாக்கரை தான் சுற்றி. நாங்கள் முன்னாடி பைக் இருக்கோம், இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைடு பூராமே கல்லறை இருக்குங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே கல்லறையும் போய் பார்க்கலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிரேவ்யார்டு தான் ஃபுல்லாக. வரும்போது வேறு ஒரு பாம்பு பார்த்தோம், அதை எடுத்துருக்குறோம். இது என்ன ப்ரோ? இதை எலும்பு கூடு மாதிரி இருக்கு. இல்லை இல்லை இல்லை, கட்டையா? கட்டை ப்ரோ. ஆனால் இங்கே எலும்பு கூடுலாம் நாங்களே பகல் டைம்லேயே நாங்கள் நிறையா பார்த்துருக்குறோம். மாடோட எலும்பு இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் ஆனால் பெருசு பெருசாக வித்தியாசமாக இருக்கும். போய் பார்ப்போமா? வாங்க. எப்போ சரியான பள்ளங்க. ஒரு சாக்கு மூட்டை ஒன்று கிடக்கு. இல்லை ஏதோ துணியெல்லாம் கிடக்குங்க. ஓகே, நாங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இடமே பயங்கர வித்தியாசமாக இருக்குது. இயற்கையாக எது நடந்தாலுமே அது கரெக்டாக நீங்கள் போனதுனால தான் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிராமப்புறங்களில் வந்து அந்த விஷயம் வந்து அதிகமாகவே அது வந்து சொல்லுவாங்க. அதனால் மேக்ஸிமம் கரெக்டான ஆளை மட்டும் சூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கூட்டி வந்தால் தான் கண்டிப்பாக ப்ரோ. ஆமாம். உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரில, ஆனால் நாய் குலைக்கிற சவுண்டு அதிகமாகவே கேட்குது. ப்ரோ ப்ரோ எங்கே ப்ரோ? ஏதோ ஒன்று போன மாதிரி இருந்துச்சு. ஒரு சவுண்டு ஏதோ ஒன்று வித்தியாசமாக கேட்குது ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. என்னது? எங்கே ப்ரோ? ப்ரோ ஏதோ ஒன்று இருங்க, அங்கே போய் கிட்ட போய் பார்க்கலாம். அங்கே ஏதோ மேடு மாதிரி தெரியுதுங்க. மேடு மாதிரி தெரியுது. பாருங்க பாருங்க, ஒரு மேடு ஒன்று இருக்குங்க. இந்த மேடை பார்த்தாலே தூரத்துலேருந்து பார்க்கும்போதே ஒரு விதமான பயத்தை கிரியேட் பண்ணுது. என்ன இத்தனை நாய் குலைக்குது அட்ட டைம்? ஒருவேளை எதுவும் நடக்க போதோ? நடந்தாலும் அதை கேப்சர் பண்ணிடுவோம் எப்படியாவது. நாய் ரொம்ப குலைக்குது. மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இருக்குது. இடத்துக்குள்ளே நாங்கள் போகிறப்போ ரொம்ப டீப்பாக போக போக ரொம்ப ஒரு பயமாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் இங்கே எல்லாம் அதிகபட்சம் 9 மணிக்கு மேலே வெளிலலாம் வந்ததில்லை. இப்போ 12 மணி. எந்த தைரியத்தில் வந்திருக்கேன்னு தெரியல. ப்ரோவோட தைரியத்தில் தான் வந்திருக்கேன். நான் அவரோட தைரியத்தில் வந்திருக்கேன், அவர் என்னோட தைரியத்தில் வந்திருக்காரு. எங்கள் வீட்டுக்கும் தெரியாது இந்த தடவை வரேன். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் நான் இங்கே வந்திருக்கேன். ப்ரோ கேட்டுச்சா ப்ரோ? ஏதோ சவுண்டு, பறவையா ஏதோ ஒன்று கீச்சின்ன மாதிரி இருந்துச்சு. சாமி, என்ன சவுண்டு கேட்டுச்சு? கீச்சுன்னு ஆந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஆந்தையா? இங்கேயும் ஒரு மேடு இருக்கு ப்ரோ. நாய் சவுண்டும் கொஞ்சம் அதிகமாகவே கேட்குது. மேடு மேடு அது சமமான ஒரு இதே இல்லை. எல்லாம் மேடு பள்ளமாக தான் இருக்கு. நாரையா? அப்பா, சவுண்டை கேட்டாலே ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. இந்த டைம் சவுண்டை கேட்டாலுமே ஒரு மாதிரியா தான் இருக்குது. அப்போ உண்மையிலே ஏதாவது ஒன்று வந்து சவுண்டை கொடுத்தா எங்க நிலைமை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. அவ்வளோதான். ஆனா எதுக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கோம் இன்னைக்கு. எதையும் ஒரு கை பாத்திரணும். ஆமா, ரொம்ப நாள் பிளானு. நானும் ப்ரோ பேசதான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி போகணும்னு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம், கரெக்டான டைம் வந்திருக்கோம். இந்த மேடை பாருங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து அம்பாடானமான பிளேஸ் உங்கள் ஊர்லேயோ உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பான முறையில் வந்து அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுறோம். ஒரு ஆங்காங்கே ஒரு மேடு தாங்க இருக்குது. வவ்வால்லாம் போகுது ப்ரோ. வவ்வால் கிராஸ் ஆச்சு ப்ரோ. இப்போ தவறாங்க.
அவங்க ஏரியா போல. ஆமா அவங்க ஏரியா தான். அடுத்து ப்ரோ ஒரு ஏரியா சொன்னாரு, அதை பத்தி சொல்லுங்க bro, அந்த இடம். ஆமாங்க. அது குச்சம்பட்டி புதூர்ல வந்து நான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அந்த வீடியோவில் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த ஊர்ல வந்து தங்குனோம்னா அந்த ஊரோட சாமி வந்து காலை பிடிச்சி இழுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்கிட்டே அவர் வந்து ஒரு சவாலாவே விட்டாரு, நீ வேணா தங்கிப்பாரு அப்படின்னு சொன்னாரு. கண்டிப்பா நான் வந்து தங்குறீங்கன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம வந்து அங்கதான் போய் தங்க போறோம். தங்கி நம்மளை வந்து அந்த அவர் சொல்ற மாதிரி காலை பிடிச்சி இழுக்குதா அந்த ஊர்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, அந்த ஊர்ல அந்த ஐயாவை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்களா அந்த ஊர்ல. ஆமா, அந்த ஐயா அந்த அம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேரை தவிர அந்த ஊர்ல யாருமே கிடையாது. ஸோ அதனால நம்ம அங்க வந்து தங்கி அவர் சொன்ன மாதிரி நடக்குதா அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்து என்கிட்ட ஒரு சவாலாவே கேட்டுட்டார். கண்டிப்பா குச்சம்பட்டி நாங்க போய் அந்த இடத்த கண்டிப்பா நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ப்ரோ சொன்னதுல இருந்து. எத்தனையோ பேர் எனக்கு பேய் கதையெல்லாம் உங்களோட கதையெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்மளாம் அதை நேரில் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் ப்ரோட்ட இருந்து இனிமேல் பண்ண போகிறேன். அது இருக்கா ப்ரோக்கு தெரில ப்ரோ, ஆனால் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. இடம் பயங்கரமாக இருக்குது. பாதை இருக்கான்னு தெரில. ஆனால் ஆடுலாம் நிறையவே மேய்ஞ்சிருக்கு ப்ரோ. பகல்ல நைட் நேரம் எந்த ஆடு வராது. நேரம் வர மாட்டோம் அந்த பக்கம். நாங்கள் 2 பேரும் மட்டும் தான் வந்துருக்கோம் ப்ரோ அந்த இதுக்கு போகிறதுக்கு. இங்கிட்டு போனால் கீழே தான் பார்த்து வரணும் ப்ரோ. அது என்ன படம், ஒரு படம் ஒன்று வந்திருக்குமே, 7 கன்னிகள் வந்து குளத்துல குளிப்பாங்க பார்த்தீங்களா? ஆமாம், அந்த மாதிரி இருக்கு இந்த இடம். அங்கே பாருங்க, அது என்ன கல்லா தவளை என்னென்னமோ ஜர்க்காயிருச்சு. அப்படியே உள்ள போமா நல்லா இருக்கும் போனோம்னா. இப்படி பாதை இறங்கி தான் பாதை இதுதான் இருக்கு. அது என்ன படம் ப்ரோ? ஏதோ ஒரு படமே. எது ப்ரோ? 7 கன்னிகளை வச்சு ஒரு யூடியூபர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்காண்டி போயிருப்பாங்க, எல்லாரும் செத்துருவாங்களே. மர்மரா? மர்மர். அம்மா ஹாரர் படம் எல்லாமே பார்த்துடுறது. நானும் பார்த்துட்டேன், டக்குன்னு மறந்து போச்சு. ட்ரை பண்ணி தான் பார்க்குறது கிடையாது. இந்த மர்மர் படத்தில் வந்து 7 கன்னிகள் வந்து குளத்துல குளிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த குளம் மாதிரி தாங்க இந்த குளமும் இருக்கு. அங்கே வரும் ப்ரோ, ஏதோ இது போட்டிருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்கோ. பக்கத்தில் போய் பார்ப்போம். இது என்னது மப்புண்டுவாங்க மிதக்கிறதுக்காண்டி. அந்த மாதிரி நெட்டுக்க போட்டிருக்காங்க, வெள்ளையா இருக்குங்க. இருக்குது எதையும் பார்த்துருச்சா இல்லை எங்களை பார்த்து குலைக்குதான்னு வேற தெரியல. அதுவே ஒரு பீதியாக தான் இருக்கு. ஆரம்பிச்சோடனே முடிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கு பார்க்க. உள்ள வந்து பார்த்தா சடன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா, அதை சொல்லியே வளர்த்துருக்காரு என்கிட்ட. என்னால இன்ன வரைக்கும் நம்ப முடியல. அப்படி ஒரு இன்சிடென்ட் எங்க அப்பாவுக்கே நடந்திருக்கு. நம்ம சொல்றதை விட அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சா எப்படி இருக்குன்னு அது ஒரு வேற மாதிரி ஃபீல் ஆகும். உண்மையில ப்ரோ அது நடந்திருக்கு ப்ரோ. அந்த நினைக்கிறேன் அவர் ஒரு வாட்டி இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல இருந்து போயிட்டு வந்திருக்காரு, இறந்து போய் ரிட்டர்ன் வந்தாரு. அவர் சொல்லும் போது உண்மையிலே நம்புற மாதிரி இருக்காது. ஆனா அவர் அடிச்சு சொல்லுவாரு. எனக்கு என்ன ஒரு பியூட்டினா, அந்த படத்தோட கான்செப்ட அந்த படம் வரதுக்கு முன்னாடியே அவருக்கு நடந்து அதை உங்களுக்கு அதுதான் இதே மாதிரிதான். அது வந்து எப்படின்னா இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டு இறந்து எல்லாமே முடிஞ்சு அவங்க பையன் பிறந்துட்டான். பிறந்ததுக்கு அப்புறம் தான் இறந்துருக்காங்க. இறந்து குழிக்குள்ள தூக்கி புதைக்கிற டயத்துல உயிர் எழுந்து வந்துட்டாங்க. என்னது, அதாவது இறந்துட்டாங்க. இறந்து காரியம்லாம் வச்சு எல்லாம் பண்ணி தூக்கிட்டு போற டயத்துல அவங்க மறுபடியும் உயிரோட வந்துட்டாங்க. காரியம் பண்ண போற டயத்துல வந்துட்டாங்க. எனக்கு அவன் சொல்றப்பல எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரிதான் எங்க போவோம், இறந்துட்டாரு. இறந்து என்ன உயிரே கிடையாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ பயந்து போய் இது கிடைக்காம் அப்படின்னு சொல்லிட்டு கோடாங்கெல்லாம் வச்சு, அந்த காலத்துல வந்து கோடாங்கி தானே வச்சு பார்ப்பாங்க மேக்சிமம். அந்த மாதிரி பார்த்து இது பண்ணையில அவர் உயிர் பிழைச்சு மறுபடியும் வந்து முழிச்சிருந்திருக்காரு. முழிக்கும் போது பார்த்தா அவர் உடம்புல பூரா விபூதி இந்த மாதிரி இருந்திருக்கு. அவர் சொன்ன விஷயமே அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நேர்ல போய் ஸ்டோரியோட உங்க அப்பா ஸ்டோரி பயங்கரமா இருக்கும். அவர் சொல்ற விதமே பயங்கரமா இருக்கு. யமனை நேருக்கு நேரா பார்த்தேன்னுலாம் சொன்னாரு. அதுவே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரியா இருக்கும். கண்டிப்பா அதை அவங்ககிட்ட ஷேர் பண்றேன். அடுத்து நம்ம கல்லறைக்கு போய் பார்ப்போம். அங்க தெரியும் ப்ரோ. பாதை இது ப்ரோ, பாதையை மறந்துருச்சு ப்ரோ. அங்க ஒண்ணு தெரியுது ப்ரோ, நான் பயவுல நிக்கிறான் ப்ரோ. எங்க இருந்து எப்படி பாக்குறான், ஓடுறான் பாருங்க. அங்க வருங்க, சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ.